Hi friends, welcome to Agathia Village. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ஆமாங்க, சரவண பவன் வெஜ் குருமா. அதே டேஸ்ட்ல அதே மணத்தோட ஒரு சூப்பரான குட்டி சீக்ரெட்டோட எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வெஜ் குருமா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ஆப்பம், இடியாப்பம் எல்லாத்துக்கூடமே வெச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பரான காம்பினேஷன். ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தலாம். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வெஜ் குருமா பண்ணுறதுக்கு ஒரு 2 கேரட்டை கொஞ்சம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட பட்டாணி, காஞ்ச பட்டாணி இருக்கிறதுனால நைட்டே நான் ஊற வச்சுட்டேன். இது கூட கொஞ்சமாக பீன்ஸும் நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 உருளைக்கிழங்க தோல் எடுத்துட்டு சின்ன பீசஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு இருக்கேன். கருத்துறாமல் இருக்கிறதுக்கு. தாளிக்கிறதுக்கு ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். ஒரு கப் அளவுக்கு திருகின தேங்காய், 1 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் சோம்பு, காரத்துக்கு 4 பச்சை மிளகாய், கூட ஒரு 10 போல் முந்திரி இது கூட எடுத்துக்கலாங்க. இப்போ எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் முந்திரிக்கு பொதுவாக பொட்டுக்களையும் கூட இது கூட எடுத்துக்கலாம். டேஸ்ட் மாறாது, ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வெஜ் குருமா பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கலாம். நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூட 2 பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 1 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கடல்பாசி, ஒரு 3 கிராம்பு, 3 ஏலக்காய், இது எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மிதமாக வச்சு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அரைஞ்சி வச்சுருந்த 2 பெரிய வெங்காயத்தை இது கூட சேர்த்து கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாங்க. இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்ச கேரட், பீன்ஸு கூட பட்டாணியுமே இது கூட சேர்த்துடலாம். நான் இது கூட காலிஃப்ளவர் சேர்க்கலிங்க. நீங்கள் கூட காலிஃப்ளவர் சேர்க்குற மாதிரி இருந்தால் கொஞ்சமாக சுடுதண்ணி வச்சு அதில் டிப் பண்ணி ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துகிட்டு இது கூட அப்படியே சேர்த்துக்கலாம். இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதே சூட்டில் ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. முக்கியமாக இந்த டேஸ்ட் குக்கரில் வைக்கலாம். நார்மலாக நம்ம சாம்பார் வைக்கிற வடைச்சட்டிலையும் கூட வச்சுக்கலாம். ரொம்ப மாறாது டேஸ்ட்டு. இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கப்புறமா நம்ம அடித்து வச்சுருந்த பேஸ்ட்டும் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட இந்த குருமாக்கு தேவையான அளவுக்கு கம்மியாக ஒரு அரை கப் அளவுக்கு மட்டும் தண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கடைசியாக பொடியாக கட் பண்ண கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம குக்கரில் வைக்கிறதுனால தண்ணி ரொம்ப இஞ்சாதுங்க. அதனால் தண்ணி மட்டும் பார்த்து அளவாக வச்சுக்கோங்க. இந்த குருமா பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு மட்டும் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம குக்கர் மூடி வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி சீக்ரெட்டான ஒரு 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பசும்பால் இது கூட சேர்த்துக்கலாம். கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். கொஞ்சமாக நம்ம சர்க்கரை சேர்க்கனால கொஞ்சமாக இனிப்பு டேஸ்ட்டோட சூப்பராக இருக்கும். இப்போ 2 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ விசில் இறங்கிருச்சுங்க. ஒரு 2 விசில் விட்டு எடுத்தாச்சு. ஓப்பன் பண்ணும்போது நல்ல சூப்பரான கமகமன்னு வாசத்தோட கரெக்டான திக்னஸோட பாருங்கள். இந்த அளவுக்கு இந்த திக்னஸ் இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். வெஜ் குருமா, இட்லி, தோசை எல்லாத்துக்கூடமே வச்சு சாப்பிட்றதுக்கு. கடைசியாக சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி பொடியாக கட் பண்ண கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நம்ம சர்வ் பண்ணோம்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி இதே ரேஷியோவில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் சுட சுட நம்ம ஃபேவரட்டான ஆப்பத்துக்கு தான் இது செஞ்சுருந்தேன். ஆப்பத்துக்கு சூப்பரான காம்பினேஷனாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.